வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதாங்க. இந்த வார குக் வித் கோமாளியில் செஃப் ஆஃப் வீக் வாங்கினோம் விடிவி கணேஷ் அவங்க ரெசிபியை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவங்க மெக்சிகன் ரெசிபியான என்ச்சிலாதாஸ் இந்த ரெசிபி தான் செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி தான் நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுக்கு 3 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி இந்த மாதிரி நல்ல பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க. நார்மல் தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 8 பல்லு பூண்டு, 6 காஷ்மீர் வத்தல் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த காஷ்மீர் வத்தல் இந்த தக்காளியில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருந்த இந்த தக்காளி இந்த வத்தலில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இப்போ இந்த மைதாவை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைதா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் பேசில் லீஃப், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கூடையே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இது லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சாஸில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாஸ் 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இதுக்கான சாஸ் ரெடி ஆயிருச்சு. அடுத்து இதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கின பிறகு இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அடுத்து பொடியாக கட் பண்ண குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா 1/2 குடமிளகா நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது 2 நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு 1/2 கப் அளவு கார்ன் சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்துட்டு இப்போ இதையும் லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு ராஜ்மாவை கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இது கூடயே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இறக்கிட்டா நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம டோர்ட்டிலாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது பண்ணுறதுக்கு 1/2 கப்பு போல் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். அடுத்ததான் நம்ம தண்ணியில் மெல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பட்டர் இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு மைதாவுக்கு 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் நம்ம பிசைஞ்சு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி திரட்டுறதோடைய நல்லா மெல்லிசாக நம்ம திரட்டணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். தவா நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ ஒரு சைடு 30 செகண்ட் வச்சிடலாம். 30 செகண்ட்
இது வந்து நல்லா குக் ஆன பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு நம்ம 30 செகண்ட் வச்சு நம்ம சுட்டெடுத்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட டார்ட்டிலாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டார்ட்டிலாஸை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டொமேட்டோ சாஸு ஒரு லேயர் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங் எடுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் துருவின சீஸ் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வச்ச பிறகு இப்போ இந்த டார்ட்டிலாஸை இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுலாம். இது போலயே வந்து மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த பிறகு நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த இந்த டார்ட்டிலாஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து அந்த டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு லேயர் எடுத்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு கடைசியாக துருவி வச்சுருக்க சீஸ் வந்து ஒரு லேயர் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஓவனில் வந்து 200 டிகிரியில் வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் போட்டிருந்தேன். அதே 200 டிகிரிக்கு வந்து 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ மெக்சிகன் என்சிலாதாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.